இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. அலை முழங்கும் கடல் படைத்து அழகு பார்ப்பவன், அலையின் மீதும் மலையின் மீதும் ஆட்சி செய்பவன், தலைவணங்கி கேட்பவர்க்கு தந்து மகிழ்பவன், தரணி எங்கும் நிலைத்து நிற்கும் மகா வல்லவன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. எத்தனை முறை கேட்டாலும் அந்த பக்தி நம்மை கவர்ந்து இழுக்கும். அந்த வகையில் அவருடைய குரல் இனிமை எனக்கு ரொம்ப பிடித்தது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாட்டு மனப்பாடமாகும். அஸ்பி ரப்பி ஜல்லல்லா மப்பி ஹல்பி ஹைருல்லா நூறு முகம்மது சல்லல்லா லா இலாஹா. எத்தனை பாட்டு! அல்லாவை நாம் தொழுதால் சுகம் எல்லாமே ஓடி வரும், அந்த வல்லோனை நினைத்திருந்தால் வாழ்க்கையும் தேடி வரும். அல்லாவை நாம் தொழுவோம், தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு, எங்கள் திருநபியிடம் போய் சொல்லு, சலாம் சொல்லு. எத்தனை பாட்டு! திக்கு திகந்தமும் கொண்டாடியே வந்து தீன் கூறி நிற்பர் ஓடி, சிம்மாசனாதிபர்கள் நஜரேந்திய வந்து ஜெய ஜெயா வென்பர் ஓடி, ஜெய ஜெயா வென்பர் ஓடி. இப்படி ஒவ்வொரு பாட்டும். இப்ப சமீபத்தில் அவர் பாடின பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. எங்கும் நிறைந்தோனே இருகரம் ஏந்துகிறேன் அல்லா, சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தீர்த்திடு யா அல்லா. எங்கும் நிறைந்தோனே இருகரம் ஏந்துகிறேன் அல்லா, சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தீர்த்திடு யா அல்லா. உன்னை என்று யார்தான் எமக்கு உதவிடுவார் அல்லா, அன்பும் பண்பும் ஆற்று நிறைந்தோனே அருள்வாயா அல்லா. எங்கும் நிறைந்தோனே இருகரம் ஏந்துகிறேன் அல்லா, சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தீர்த்திடு யா அல்லா. எல்லா மதத்தவருக்கும் மக்கள் அனைவருக்கும் பிடிக்கின்ற ஒரே பாடகர் சொன்னா இந்த பக்தி மார்க்கத்தில் மத சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நாகூர் அனிபா அவர்கள் தான் அப்படின்னு நான் ஆணித்தரமாக சொல்வேன். அவருடைய குரல் இனிமை, பாடுகின்ற விதம் அழகோ அழகு. அவர் நம்மை விட்டு மறைந்தாலும் பாடல்களால் நம்மில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் அவர்கள் அவருக்குரிய நல்ல உயர்வான இடத்தை தருவார்கள். இம்மையிலும் மறுமையிலும் எம்மையிலும் தருவார்கள். வாழ்க நாகூர் திரு ஈயம் ஹனீஃபா அவர்களுடைய புகழ்.